நான் இப்போவும் சொல்கிறேன், வாஸ்து உங்கள் வீட்டில் வேலை பார்க்கணுமா, நீங்கள் எவனையுமே கூப்பிட வேணாம், யாரையுமே கூப்பிட வேண்டாம், எந்த அப்பாட்டகரையும் கூப்பிட வேண்டாம். ஒரே விஷயம் பண்ணணும், உங்கள் வீட்டில் இருக்க சாமானை 70% குறைங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சோஃபா, என்னென்ன அன்வான்ட் குப்பை, அன்வான்ட் கட்டில், மெத்தை, அன்வான்ட் பீரோ எல்லாத்தையும் காலி பண்ணுங்கள். நீங்கள் வாஸ்து உண்மையாக பொய்யான்றது உங்களுக்கு புரியும், நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது போல் உங்கள்கிட்ட கிளாஸ் பண்ணுறவங்க ஒருத்தர் வந்து தென்கிழக்கில் வந்து பீரோ வச்சா பணம் கொட்டுன்றாரு, வடமேற்கில் பீரோ வச்சா பணம் கொட்டுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. 2 பேருமே உங்கள் கூட படித்தவங்க தான். உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி எனக்கு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஒருத்தருக்கு வந்து 4 கோடி கடன் இருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து 40-50 லட்ச ரூபா கடன் இருக்கும். அந்த பீரோவை அங்கே வச்சு அவங்க கடன் அடைச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு நான் வந்து பதில் சொன்னேன். இது வந்து நான் திமுறாவோ ஒரு என்ன சொல்கிறது, கோபமாக நான் சொல்லலை. ஏதாவது வித்தியாசமாக பேசணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் யூடியூப்பில் பெணாத்திட்டு இருக்காங்க. அதில் இது ஒரு வகை. இப்போ இதில் யார் தப்பு, சொக்கலிங்கம் தப்பா, அந்த 2 பேர் என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க சொன்னது தப்பா அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனைக்கே வரக்கூடாது தான், இந்த பஞ்சாயத்தையே வரக்கூடாது தான் நான் வந்து இந்த சப்ஜெக்ட் விட்டு வெளில போனது. 2வது விஷயம், இதை ஒருத்தன் கேட்டான் பாருங்க, அவனை தான் நம்ம வந்து இப்போ நான் கடைசியாக பார்த்த குபேரா படத்தை 6 வாட்டி பார்க்க வைக்கணும். அதுலேயும் அந்த செகண்ட் ஹாஃபை தொடர்ந்து பார்க்கணும். சாப்பாடு போட்டே இருக்கணும், அவன் வாஷ்ரூம்லாம் போனால் போயிட்டு வரலாம், ஆனால் கண்டினியூஸாக படம் பார்த்துருக்கணும். அதுக்கான ஏற்பாடுகளையும் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எவனாவது ஒருத்தனை நம்பணும். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து திமிர் பிடிச்சி கூட சொல்கிறேன்னு வச்சுங்க, என்னை நம்பினவங்களுக்கு நான் வந்து சாமி தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. என்னை முழுசாக நம்பினவங்கள நான் காப்பாற்றுவேன், என்ன எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் போய் காப்பாற்றுவேன். அவங்க என்ன தவறு பண்ணியிருந்தாலும் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அவங்கள காப்பாற்றுவேன். எந்த டவுட்டும் யாருக்கு இருக்க வேணாம். நான் ஏதாவது ஒரு விஷயம் என்ன நம்புறவங்களுக்கு நான் சொல்கிறேன்னா 100% அது நல்லதாக இருக்கும், அதில் பொய் இருக்காது. நான் பொதுவாகவே அப்படி தான் இருப்பேன். அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்கவங்க ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 பேருக்கு நான் ஒரு விஷயம் இதை பண்ணுங்கள், இதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை என் மூலியமாக அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போகுது அப்படின்னு சொன்னால், என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போகுது, நான் என்னோடய விஷயம் அப்படின்னா 100% நம்பி பண்ணலாம். அது வந்து அந்த விஷயம் நடக்கிறதுக்கு என் தலையை தான் வந்து பலியாக இது என்ன சொல்கிறது, தலையை தான் கொடுக்கணுன்னா அந்த தலையை நான் கொடுப்பேன். நான் இல்லைனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கணும்னா, நல்லது நடக்கணும்னா நான் பண்ணுவேன். ஸோ இது போல் முட்டாள்தனமான செய்திகளை நம்பி உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து பல பேர் கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு மாற்றிக்காதீங்க. மை ரிக்வெஸ்ட் வந்து, நான் வந்து எவ்வளோ விஷயங்கள் வாஸ்து சம்மந்தமாக பேசியிருக்கேன், அப்போல்லாம் உலகம் திரும்பி பார்க்கல. ஆனால் வந்து இந்த இடைச்சர்களோடு பேசும்போது அதில் ஒரு கேள்வி கேட்குறது